பிரதமரை சந்தித்ததற்கு பிறகு அந்த புத்தகம் என்பது நமக்கு கொடுக்கப்படும். புத்தகமாக கொடுக்கப்படுகிறதா அல்ல மனுவாக கொடுக்கப்படுகிறதா என்பதையும் பின்னர் தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் பொழுது பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமான கோரிக்கைகள் வழங்கப்படும். உள்துறை அமைச்சரை சந்திப்பது மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. நிர்மலா சீதாராமன் அவர்களை மத்திய நிதியமைச்சரை சந்திக்கும் பொழுது தமிழ்நாட்டின் நிதி சார்ந்த விவகாரங்கள் கொண்ட அந்த அறிக்கை என்பதும் மனு என்பதும் கொடுக்கப்படும். இவையெல்லாம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்டு அவை அனைத்துமே இறுதி செய்யப்பட்டு விட்டது. முதல்வர் டெல்லிக்கு வந்ததற்கு பிறகு அவரிடம் நேரில் இதை காட்டி பைனல் ஒப்புதல் என்பதை பெற்றவுடன் உடனடியாக அந்த பணிகள் என்பதும் அதிகாரிகளால் இறுதி செய்யப்பட்டுவிடும். பிறகு இன்று இரவு அவர் டெல்லியிலேயே தங்குகிறார் என்பதான விவரங்கள் தான் நமக்கு இருக்கின்றது. இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு சிறிய கேப் கிடைத்தாலும் கூட அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி ஆகியோரை சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பதும் தயார் நிலையில் இருக்கின்றது. சோனியா காந்திக்கு சற்று உடல்நலம் குன்றி இருக்கிறது. அவர் சிகிச்சையில் தான் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றார். எனவே அவரது உடல்நலம் சார்ந்து இந்த சந்திப்பு என்பது திட்டமிடப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற புரோகிராம்களை பொறுத்தவரை முதல்வர் ஓகே சொல்கிறார் என்பதாக இருந்தால் மட்டும்தான் அது இருக்கும். தற்பொழுது முதல்வர் வருவதற்கான அந்த இறுதிக்கட்ட பணிகள் என்பது மும்முரமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கேட் நுழையக்கூடிய பகுதியிலிருந்து அனைத்துமே மாற்றப்பட்டிருக்கின்றது. முதலில் இன் கேட்டாக இருந்தது, தற்பொழுது அவுட் கேட்டாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திகார் சிறையில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 100 தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதான தகவல்கள் தான் நமக்கு கிடைக்கின்றது. அது போக டெல்லி காவல்துறையினர், துணை ராணுவ படையினர், சிஆர்பிஎஃப் வீரர்கள் என்று ஏராளமானோர் இந்த பாதுகாப்பு பணிகளில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் எண்ணிக்கையை வைத்து பார்த்தால் 200 250 பேர் வரை இந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 தெருக்கள் தள்ளிதான் விஜய் அவர்களை சந்திப்பதற்காக பொதுமக்களோ அல்லது அவரது ரசிகர்களோ அல்லது கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளோ தொண்டர்களோ வந்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு 2 தெருவுக்கு தள்ளிதான் அவர்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கான்வே வரும் வழியில் அவர்களை சந்தித்துக் கொள்வதற்கான ஏற்பாடு என்பதுதான் இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த பகுதி என்பது அதிகாரிகள் அதிகமாக புழங்கக்கூடிய இடம், நிறைய வெளிநாட்டு தலைவர்கள் புழங்கக்கூடிய இடம், பல்வேறு தூதரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடம், சான்சிபத் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவுடைய தூதரகம், ஆஸ்திரேலியா தூதரகம் போன்ற முக்கியமான தூதரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடம். இங்கு பெரும்பாலான இடங்களில் 144 தடை உத்தரவு என்பது வருடம் 365 நாட்களும் இருக்கும். ஏனென்றால் அதுதான் புரோட்டோகாலாக இருக்கும். அந்த நேரத்தில் அதிகாரிகள் தேவையில்லாமல் சிரமத்திற்கு ஆளாகக்கூடாது, பொதுமக்களும் ஏராளமான சிரமத்துக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்பது முழுமையாக செய்யப்பட்டிருக்கின்றது. யாருக்கும் எந்த சிரமமும் இல்லாமல், பாதுகாப்பிலும் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த நிமிடம் வேண்டுமானாலும் தமிழ்நாடு அரசியலத்திற்கு முதல்வர் விஜய் அவர்கள் வருகை தரலாம். வருகை தந்ததற்கு பிறகு அவர் உள்ளே சென்று ஓய்வெடுத்து விட்டுதான் வருவார். மிக முக்கியமான கேள்வி, அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு ஏதேனும் திட்டம் இருக்கிறதா என்பதுதான். ஏனென்றால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலம் தொடங்கி மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தவரை பிரதமரை சந்தித்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து போடியம் போன்று வைத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பிரஸ் பிரீஃபிங் என்பதை நிச்சயமாக செய்வார்கள். பிரதமரிடம் என்னென்னலாம் வலியுறுத்தப்பட்டது, என்னென்னலாம் கேட்கப்பட்டது, பிரதமர் என்ன சொன்னார்கள் என்ற விவரங்கள் அனைத்தையுமே முதல்வர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அது இந்த முறை பின்பற்றப்படுமா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. போடியம் என்பதும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மைக் எல்லாமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது முடிவெடுக்க வேண்டியது முதல்வர் விஜய் தான். அவர் பார்த்து பேசுகிறேன் என்று முடிவெடுத்தால் நிச்சயமாக பேசுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. ஊடகங்களுக்கு என்று தனியாக மேடைகள் அமைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். வட இந்திய ஊடகங்களைச் சேர்ந்தவர்களும் ஏராளமானோர் இங்கு குவிந்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அந்த சிஎம் விசிட்டுக்கான அந்த விசிபிலிட்டி மிகப்பெரிய அளவில் இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகின்றது. ஒரு மிக முக்கியமான ஒரு தருணமாகவும் இந்த தருணம் என்பது இருக்கிறது. 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்த நிலையில் பெரும்பாலான சிஎம்கள் வந்து பார்த்துவிட்டு சென்று விட்டு ஆயிற்று. தற்பொழுது தமிழ்நாடு முதல்வரும் வந்து சந்தித்ததற்கு பிறகு முக்கியமான அரசியல் நிகழ்வுகளும் தொடங்கும் என்பதாக நாம் எதிர்பார்க்கலாம்.
தமிழ்நாட்டிற்கான நீண்ட நாள் கோரிக்கைகள் என்பது பல ஆண்டுகாலமாக பல கோரிக்கைகள் என்பது நிலுவையில் இருந்து வருகிறது. தற்பொழுது சூடு பிடித்திருக்கக்கூடிய அந்த விவகாரம் என்பது மேகதாது அணை விவகாரம் என்பதுதான். அதில் மத்திய அரசு எந்த விதமான சாதகமான முடிவையும் கர்நாடக அரசுக்கு ஆதரவாக எடுக்கக்கூடாது என்ற வலியுறுத்தல் மிக நிச்சயமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மீனவர்கள் விடுதலை, மீனவர்கள் சிறையில் இருந்தால் அவர்களை உடனடியாக மீட்டுக் கொண்டு வருவது, படகுகளை மீட்டுக் கொண்டு வருவது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். அதான் நாம் ஏற்கனவே சொன்னது போல இவை எல்லாமே எந்த முதல்வர்கள் வந்தாலும் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கும். இதை தவிர முதல்வர் விஜய் புதிதாக ஏதேனும் விஷயங்களை கொண்டு வரப்போகிறாரா, நிதி திட்டங்கள் கோருவது தொடங்கி மற்ற விஷயங்களில் கொள்கை ரீதியிலான அணுகுமுறைகளில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா போன்றவை எல்லாம் உற்று நோக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.